தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டு ஜெய்ப்பூர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ட்ரிச்சி ஏர்போர்ட் கொஞ்சம் ப்ரையராகவே போயாச்சு. ஸோ தட் நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு. அண்டு ட்ரிச்சி ஏர்போர்ட்டும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது பார்ச்சலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்கரேஷன்லாம். ஆமாம் ஆமாம். லட்டு இங்கே பாருங்க. அங்கே அது என்ன யாருமா அது? சாமி நாராயணா. நாராயணா சொல்லுங்க. இங்க பாரு கிருஷ்ணர் பாருமா, கண்ணன். எங்கம்மா போறீங்க? ஆமா 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 ஆமா. டயனாக்கா எப்படிமா இறங்குவாங்க லிஃப்ட்ல இருந்து? இங்க பாரு. நல்லா சுற்றி பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது. தட் இஸ் தியாவோட நாப் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் அவங்கள போய் கரெக்டாக தூங்க வச்சிடணும். இல்லை ரொம்ப கிராங்கி ஆகி அழுவா. ஸோ அதுக்கு முன்னாடி போய் நம்ம டேக் ஆஃப் முன்னாடி போய் தூங்க வச்சுன்னு சொல்லிட்டு நிறைய டேக் ஆஃப் இருக்கேன். தியாவும் தூங்கிட்டா. டேக் ஆஃபும் ஆயிடுச்சு ஃப்ளைட். அண்ட் தென் இட் வாஸ் வெரி ஸ்மூத். சிக்கன் சாண்ட்விச் எப்படி சொல்லமா இருக்கு? பன்னீர் சாண்ட்விச் எப்படி இருக்கு? எனக்கு சிக்கன் சாண்ட்விச். ட்ரிச்சி டு ஜெய்ப்பூர் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ இட் வாஸ் அ ட்ரான்சிட். பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து குயிக்காக இறங்கி ஒரு ஹாட் காஃபி நான் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு, நமக்கே தெரியும் ஏர்போர்ட்டில் ஒரு காஃபி 250 rupees அப்படியே குடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஹாப்பிலி லேண்டட் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட். அண்ட் தென் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்க்கும் நமக்கு ஹோட்டல்லேருந்து கேப் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம கேப்லேயே நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அண்ட் ஆன் த வேல தான் ஹவா மஹால், சிட்டி பேலஸ் எல்லாமே இருந்துச்சு. அது நைட்டில் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. வியூ லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஓ மை காட், நெக்ஸ்ட் 1 week ஃபுல்லுமே இங்கே தான் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். சரி ரூமுக்கு போய் நல்லா பசி, சரி போய் தென் நம்ம சாப்பிட்லாம் அப்படி சொல்லி போயிட்டு இருந்தோம். போன உடனே டேரெக்டாக புஃபேக்கு போயாச்சுங்க. போய் வெரைட்டியாக எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் தே ஆல்சோ ஹேட் மசாலா தோசை, சட்னி, சாட் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினோம்.